இதில் 3 வகை பெண்களை எடுத்து பேசலாம் என்று நினைக்கின்றேன். முதல் பெண்ணாக ஜனக மகாராஜாவின் உண்மையான பெண் சீதாதேவி ஏர்முனையில் கண்டெடுக்கப்பட்டவர். பரதன் திருமணம் செய்து கொண்ட மாந்தவியும் சத்ருகனன் திருமணம் செய்து கொண்ட சுதகீர்த்தியும் தம்பி மகள்கள். உண்மையான ஜனகனுக்கு பிறந்த மகள் என்றால் அவள் ஊர்மிளைதான். அப்படி இளவரசியாகிய ஊர்மிளையும் வாலியின் மனைவியாகிய குரங்கணத்தை சேர்ந்த தாரையையும் அரக்கியர் குல கற்புக்கரசியான மண்டோதரியையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஏன் இப்படி 10 நிமிஷத்துல இத்தனை பெண்களை பத்தி பேசிடுவீங்களா? 3 பெண்கள் தாங்க மேடம். 3 பெண் தான். 3 தான். ஊர்மிளை, தாரை, மண்டோதரி. மற்றவங்க எல்லாம் இப்ப சொன்னீங்களே, மற்றவங்களெல்லாம் மற்றவங்க பேசுவாங்க. 3 பெண்கள் தான். நீங்க 3 பெண்களை 3 பெண்கள் தான். ஏன் இப்படி ஒரு மனித பிறவி, ஒரு குரங்கு பிறவி, ஒரு அரக்கர் பிறவினா, எந்த பிறவி ஆனாலும் பெண் பெண் தாங்க. பெண்ணுங்கிறது ஒரு தனியாக ஒதுக்கப்பட்ட சமூகம். இன்னைக்கு 7 பேர் நாங்கள் மேடையில் பெண்கள் அமர்ந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பெண்களுக்குன்னு புதுக்கோட்டை கம்மன் கழகம் ஒரு மேடை அமைத்து கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் எங்களுக்கு பத்தலை. இந்த புதுக்கோட்டை கம்மன் கழகத்தில் 10 நாள் விழா நடக்குது. ஒரு நாள் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. 5 நாள் வேணுமல்ல நமக்கு. பெண்கள் சரிநிகர் சமம்னு சொல்றாங்க. அப்ப 5 நாள் பெண்கள் நிகழ்ச்சி வேணும். பாரதி அங்கிருந்து திட்டுது, என்ன ஒத்த விழுகு உனக்கு, நீ கோயம்புத்தூர் போக மாட்டே அப்படின்னு. அதாவது இந்த சமூகம் அப்படி கட்டமைத்து வைத்திருக்கிறது. மலையிடை பிறவா மணியே, அலையிடை பிறவா அமிழ்தே, யாழிடை பிறவா இசையே, பொன்னே மணியே நிலவே அப்படின்னு சொல்லி அழகை மட்டும்தான் வர்ணிக்கிறது. இங்க நடுவரா அமர்ந்து இருக்கிறவங்க சொன்ன வார்த்தை அப்படியே சொல்ற. பெண்ணே, அழகை வர்ணிக்கும் சமூகம் எப்பொழுதும் உனக்கு ஆபத்தையே விளைவிக்கும். உன் அறிவை எப்பொழுது அந்த சமூகம் போற்றுகிறதோ அந்த சமூகம் தான் பெண்களுக்கான சமூகம் என்று. அப்போ இந்த ஊர்மிளை ஏன் பழமையின் வார்ப்பு அப்படின்னு சொல்றேன்னா, சீதாதேவிக்கு முன்னமே தெரியும் ராமரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. ஊர்மிளைக்கு யாரைய கல்யாணம் பண்ணிக்கிறோனே தெரியாது. லக்ஷ்மணனுக்கு பிடிச்சி கையில கொடுத்தாங்க. அந்த அம்மா அது பாட்டில் வந்துச்சு, இருந்துச்சு. சீதாதேவிக்கு ராமனோட காட்டுக்கு போற வாய்ப்பு கிடைச்சது. ஆனா இந்த சத்ருகனன் மனைவிக்கும் பரதன் மனைவிக்கும் அட்லீஸ்ட் அவங்க அந்த ஏதோ அந்த அந்த பகுதியிலையாவது இருந்தாங்க, பார்க்கிற வாய்ப்பாவது கிடைச்சது. லக்ஷ்மணன் மனதை அலங்காரத்தின் மூலமாக இப்படி ஒரு மனைவியா நமக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட நினைவு வரக்கூடாதுன்னு லக்ஷ்மணன் காட்டுக்கு கிளம்புற நேரத்தில் இந்த அம்மா அலங்காரம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க அரண்மனையில. நான் என்ன ஒரு துயரம், என் அண்ணன் காட்டுக்கு செல்லும் பொழுது நீ இப்படி இருக்கிறாயே அப்படிங்கும் பொழுது நான் இளவரசி அப்படித்தான் இருப்பேன் என்று லக்ஷ்மணன் மனதில் வெறுப்பை ஊட்டி 14 ஆண்டுகளும் தன்னை பற்றி நினைக்காத மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி பெரிய தியாகத்தை செய்கிறாள் என்றால் அந்த பெண் எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு பழமையான நினைவுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ அலங்காரம் பண்ணிட்டு உட்கார்ந்தா 14 வருஷமா வெறுப்பா இருக்கும். இல்ல தெரியாம கேக்குறேன். மனைவி மேல 14 வருஷம் இல்லைங்க மேம், இறக்குற வரைக்கும் வெறுப்பா இருக்கிற ஆண்கள் எல்லாம் நிறைய பேர். அது அலங்காரம் பண்ணிக்கிட்டதுனால அந்த ஒரு டைம்ல அலங்காரம் பண்ணி. நானே காட்டுக்கு போறேன், புருஷன் காட்டுக்கு போறான், நீ அலங்காரம் பண்ணிட்டு உட்காந்துருக்க, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நீ எல்லாம் ஒரு மனைவியா அப்படின்னு கேட்டு எடுத்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த அம்மா சன்னியாசியை போல தன் கணவன் தூங்க வேண்டிய தூக்கத்தையும் சேர்ந்து தூங்கிட்டு இருக்கு. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சீதாதேவிக்கும் ராமருக்கும் பட்டாபிஷேகம் நடக்குது. இந்த அம்மா கணவனோட வெறுப்பை சம்பாதிச்சு உட்கார்ந்து இருக்குன்னா இந்த காலத்துல யாராவது அப்படி இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு பழமையான அந்த வாதத்தை கம்பன் அந்த பாத்திரத்தின் மூலமாக காட்டுகிறான் என்பதே என்னோட கருத்து. அடுத்ததாக தாரை என 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்குறாங்க. தாரையை பத்தி பேசணும் அப்படின்னா, பொதுவாகவே மனைவிகள் சொல்வதை, பெண்கள் சொல்வதை எந்த ஆண்களும் கேட்கறதே இல்லை. அவளுக்கெல்லாம் என்ன தெரியும்? ஒரே வார்த்தை. பொம்பளைக்கெல்லாம் என்ன தெரியும்? ஒரே வார்த்தை முடிச்சுட்டு போயிடுறாங்க. தாரை சொல்றா, சுக்ரீவன் உன்னோட தம்பி உனக்கு பயந்து போய் ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருந்தான். ஆனா இப்போ நீ வலிய நீ போருக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறான். இதுல ஏதோ ஒரு
இது இருக்கு, யாரோ துணையா இருக்காங்க, நீ போகாத, போருக்கு போகாத, இது உனக்கு ஆபத்தை தான் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி தடுத்துக்கோட ஆயிடை தாரை என்று அமிழ்தின் தோன்றிய வீயிடை தோளின் வேயிடை தோளினால் இடை விலகினால் வாயிடை புகைவர வாளி கண் கவரும் தீயிடை தான் நெடுங்கடந்தல் தீகின்றாள். அதாவது அந்த தாரையை சொல்லும் போது என்ன சொல்றா தெரியுங்களா கம்பரு, அவளுக்கு அறிவு இருக்கு, அந்த அறிவை கொண்டு நீ போகாதேன்னு தடுத்தைன்னு சொல்லலீங்க. அவ அழகானவள், மூங்கிலை போன்ற கைகளை உடையவள், அவ்வளோ அழகா இருந்தா அவ சொன்னா அப்படின்னு தான் சொல்றான். பெண்ணுக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்லியெல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கணும். ஆனா அந்த தாரை மூங்கிலை போன்ற கைகளை உடையவள், அந்த சொல்ற அறிவுக்கும் அந்த மூங்கிலை போன்ற கையுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? குரங்கு இனத்துல அழகின்னு சொல்றதுக்கு சொன்னாரோ? இருக்கலாம், தாரை அழகா இருக்கலாம், ஆனா உரிமை அதை விட அழகாமா. அதனாலதான் வாலி உரிமை மேல, சுக்ரீவனோட மனைவி உரிமை மேல ஆசை கொண்டு இருக்கிறார். குரங்குங்க எல்லாம் அப்படிதான் பண்ணுதுப்பா. குரங்குங்க மட்டும் இல்லைங்க மேடம், மனுஷங்களும் அப்படிதான் இருக்காங்க. அப்போ அறிவான தாரை தன்னோட கணவனுக்கு அறிவுரை சொல்றா அப்படின்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல, அழகான தாரை அறிவுரை சொல்றா அப்படின்னா அந்த அறிவுரையாவது வாலி கேட்டானா? எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில சொல்றான், ராமன் அப்படின்னு ஒருத்தன் வந்திருக்கான் போல இருக்கு, அவன் கூட இருக்கிறதுனால தான் சுக்ரீவன் உன்னை வம்புக்கு இழுக்கிறான், போனா உன்னை கொன்றுவாங்க, நீ போகாதேன்னு சொல்றான். கேட்கவே இல்லை வாலி. கேட்டிருந்தா உயிரோடு இருந்திருப்பானா? அப்போ அந்த ஒரு பெண்ணை தான் சொல்லி கூட போகாம இருக்கிற ஒரு கணவனை பாத்திரத்தின் மூலமாக அந்த பழமையை எப்படி கம்பன் காட்டுகிறான் என்று பாருங்கள். அடுத்தபடியாக மண்டோதரிக்கு வருகிறேன். இந்த மண்டோதரி ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்க. மயனுக்கும் ஹேமாவதிக்கும் பிறந்த பெண். இந்த மயன் கிட்ட இருந்து இலங்கையும் பறித்து கொண்டு அவனோட பெண்ணையும் பறித்து கொண்டு வாழ்க்கை நடத்தியவன் ராவணன். அவனுக்கு வாழ்க்கைப்பட்டு போய் அந்த மண்டோதரியை காற்ற இடம் எல்லாமே ஒரு பெரிய மகாராணி. ராவணன் அவ்வளோ பெரிய மகாராஜா, அவ்வளோ பெரிய மகாராணி. ஆனால் பார்க்குற இடமெல்லாம் அந்த அம்மா அழுது புலம்பிகிட்டே தான் இருக்கு. ஒரு இடத்துல கூட இத்தனை 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 துரோகம் செய்த கணவனை ஒரு இடத்துல கூட அந்த அம்மா திட்டாது. தன்னோட மகன் இறந்து கிடக்கும் பொழுது கூட தன்னோட கணவனை திட்டாமல் அமிழ்து போன்ற நஞ்சு சீதை அப்படின்னு சொல்லி சீதையைத்தான் திட்டுவான். அப்ப எவ்வளவு பெரிய பழமைன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பெண்கள் எப்பவுமே பொறாமை, அடுத்தவளை பத்தி பேசிப்பாங்க இல்லையா, அதை கம்பன் அன்றே காட்டி விட்டான். அப்ப பெண்கள் எப்படி புதுமையின் ஈர்ப்புகள்னு சொல்ல முடியும்? பழமையின் வார்ப்புகள் தானே. பெண்கள் அப்படின்னாவே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் மண்டோதரின்னா என்ன அர்த்தமா? சிற்றிடையாள்னு அர்த்தமா. அப்போ ஒரு அறிவான பெண் அப்படின்னு சொல்லவே இல்லை. மண்டோதரி அப்படின்னா சிற்றிடையாள்னு அர்த்தமா. கண்ணாலே நோக்கவோ போக்கியதோ உயிர் நீயும் களப்பட்டாயோ, தீராத வசை என்றேன் எனை முனிந்த முனிவு ஆவி தேறினாயோ அப்படின்னு அமிழ்தில் தோய்ந்த நஞ்சாகிய சீதைன்னு சொல்றான். அப்ப யோசிச்சு பாருங்க, மலை மேல் விழுந்த மயில் போல தன்னோட மகன் இறந்த பொழுது விழுந்து புலம்பினாளாம். ஆனால் ராவணன் இறந்த பொழுது கடலில் விழுந்த மின்னலை போல விழுந்து விட்டாளாம். நீ தப்பு செஞ்சிட்ட, நீ அடுத்தவன் மனைவியை நினைத்து விட்டாய், அதனால நீ இறந்துட்டீன்னு சொல்றதுக்கு அப்ப கூட அவளுக்கு தைரியம் வரல. கடலுக்குள்ள மின்னல் விழுந்தா என்னாகும்? ஒரு நொடியில கரைஞ்சு போயிரும். அது மாதிரி ராவணன் மேல விழுந்த மண்டோதரி ஒரே நொடியில் உயிர் துறந்து விட்டாள். இத்தனை தவறுகளை செய்த ராவணனுக்காக ஏன் தான் உயிரை திறக்க வேண்டும் என்று புதுமை பெண்ணாக கம்பன் காட்டவில்லை. கணவன் இறந்தால் அந்த பெண் உடனே இறந்து விட வேண்டும் என்றுதான் கம்பன் காட்டியுள்ளான். அதனால் கம்பன் காட்டிய பெண் பாத்திரங்கள் அனைத்துமே பழமையின் வார்ப்புகள் தான். இன்று என்னதான் இருந்தாலும் அரசியல்ல நிறைய பெண்கள் நிற்கிறாங்க. ஆனா அவங்களா நிற்கிறாங்களான்னு பார்த்தா இடஒதுக்கீட்டுல தான் நிற்கிறாங்க. மேடம் ஜெனரல்ல நிற்கிறாங்க. மேடம் கிட்டத்தட்ட இந்த உலகம் முழுவதும் 100க்கும் 200க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கிறது. அந்த நிறுவனங்களில் ஒரு 4% தான் தலைமை பொறுப்பில் இருக்கும் பெண்கள் இருக்கிறார்கள். பழமையின் வார்ப்புகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் இன்னும் ஜான் ஏற முளம் சறுக்கும் கதை நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அது கம்பன் காலமானாலும் சரி, இந்த நூற்றாண்டானாலும் சரி என்று சொல்லி கம்பன் காட்டும் பெண் படைப்புகள் அனைத்தும் பழமையின் வார்ப்புகளை என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.